நடிகர் நாக சைதன்யா மற்றும் நடிகை சோபிதா தொலிபாலாவின் திருமணம் நேற்றிரவு ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் அவர்களது குடும்பத்தார் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிலையில்தான் நாக சைதன்யாவின் முதல் மனைவியான சமந்தா இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த ஸ்டோரி ஒன்று படு வைரலாகி வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு நாக சைதன்யா சமந்தா திருமணம் கோவாவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆனால் சில வருடங்களிலேயே அவர்களது திருமண வாழ்க்கை கசந்து முடிவுக்கு வந்தது. பிரிவிற்கு பிறகு சமந்தா தனது கெரியரில் கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில்தான் நாக சைதன்யாவின் காதல் அம்பானது நடிகை சோபிதா பக்கம் செல்ல இருவரும் காதலிக்க ஆரம்பித்தனர். இது இவர்களது வீட்டிற்கும் தெரிய வரவே இந்த காதல் திருமணத்தில் முடிந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நடிகை சமந்தா பதிவிட்ட ஒரு ஸ்டோரி தான் படு வைரலே. தனது எக்ஸ் கணவர் நாக சைதன்யா சோபிதா திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு சமந்தா இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்றை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் சிறுமி ஒருவர் சிறுவனுடன் சண்டையிடும் காட்சி இடம்பெற்றிருக்கும். அந்த சண்டையில் சிறுமி வெற்றி பெறுவது போல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த வீடியோவை தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் பகிர்ந்து ஃபைட் லைக் எ கேர்ள், அதாவது ஒரு பெண்ணை போல சண்டையிடுங்கள் என்ற கேப்ஷனுடன் பகிர்ந்துள்ளார். இந்த ஸ்டோரி அவரது எக்ஸ் கணவரின் 2வது திருமணத்திற்கு மறைமுகமான பதிலடியா என ரசிகர்கள் பலரும் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த திருமணத்தின் டிஜிட்டல் உரிமையை OTT நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.